பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் இருக்க எட்டு இலக்கியம் கற்க வாய்ப்பில்லாத இப்பகுதி சிற்றூர் மக்கள் பேச்சு மொழியில் செம்மொழி சொற்களை பொருளறிந்து பயன்படுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்ட சிற்றூர்களில் கள ஆய்வில் திரட்டிய சொற்களை சங்க இலக்கியங்களில் இருக்கும் சொற்களுடன் ஒப்பியல் அணுகுமுறை கொண்டு நோக்கப்பட்டது. வாய்மொழி இலக்கியங்கள் ஏட்டு இலக்கியங்களுக்கு முன்னோடி என்னும் கருதுகோளும் இங்கு வைக்கப்பட்டது. பேச்சு மொழி காலத்தால் முந்தியது என்பதும் எழுத்து மொழி காலத்தால் பிந்தியது என்பதும் எழுத்து மொழிக்கு அடிப்படை பேச்சு என்பதும் நாம் அறிந்த ஒன்றாகும் என்கிறார் சீனிவாச சர்மா. நான் அவரை பார்க்கல, மேற்கோள் எடுத்து கையாண்டிருக்கேன். இன்னைக்கு அவரே தலைவராக வந்திருக்கிறார், அவர் தான் சொல்லணும். இச்சொற்கள் மக்கள் பேச்சு வழக்கிலிருந்து இலக்கிய வழக்கிற்கு சென்றனவா அல்லது இலக்கிய வழக்கிலிருந்து பேச்சு வழக்கு சென்றனவா என்பதை கண்டறிதல் தேவையாகின்றது. ஒரு மொழியை முழுமையாக அறிய வேண்டுமானால் அம்மொழியில் உள்ள இலக்கண இலக்கியங்களை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அம்மொழியை பேசுகின்ற மக்களையும் அணுகி அவர் பேசும் மொழியினையும் அறிய வேண்டும் என்கிறார் சீனிவாச சர்மா. இச்சொற்கள் 50 வயதிற்கு மேற்பட்ட மூத்தவரால் அதிகமாக பேசப்படுகின்றன. இன்னும் ஓரிரு தலைமுறை தாண்டி இவ்வாறான சொற்கள் வழக்கில் இருக்குமா என்பது ஐயமே. தமிழின் தொன்மை 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. பல்வேறு படையெடுப்புகளால் பிற மொழிகளின் தாக்குறவு தமிழின் மீது ஏற்படுத்தியிருக்கின்றது. எட்டு இலக்கியம் கற்கும் வாய்ப்பில்லாத சிற்றூர் மக்களிடம் இச்சொற்கள் நின்று நீடித்து வழக்கில் இருப்பது தமிழின் தனித்தன்மைகளில் ஒன்றாகும். சிவகங்கை மாவட்ட சிற்றூர்களில் வழக்கில் இருக்கும் சங்க இலக்கிய சொற்கள் வரலாற்றியல் மற்றும் ஒப்பியல் அணுகுமுறை என்று நோக்கப்பட்டுள்ளது. சேகரிக்கப்பட்ட சொற்கள் ஆய்வு நோக்கில் புலங்குபொருள் சொற்கள், மக்கட்பெயர் சொற்கள், இடப்பெயர் சொற்கள் என வகுக்கப்பட்டுள்ளன. பெருவழக்காக இருக்கும் சொற்களை நீக்கி அரிய வழக்கு சொற்கள் மட்டுமே இங்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு மொழி கருத்து பரிமாற்ற கருவி என்பதன் அடிப்படையில் அம்மொழி பேசும் மக்கள் அம்மொழியை வாழ்வின் அடிப்படையான சமூக இயங்குதளத்தில் மிகுதியாக பயன்படுத்துவார்கள். மனிதனின் உணவு தேவையை நிறைவு செய்வதில் புலங்குபொருள்களின் பங்கு முதன்மையானதாகும். நவீன வீட்டு உபயோகப் பொருள்கள் சிற்றூர் மக்களின் வாழ்க்கையில் இல்லங்களில் மிகுதியாக பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையிலும் சங்க இலக்கியங்களில் காணலாகும் புலங்கு பொருள்கள் அவற்றை குறிக்கும் சொற்கள் இம்மக்களிடம் இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்றன. சில பொருட்களை குறிக்கும் சொற்கள் உச்சரிப்பு நிலையில் சிறிது மாற்றத்திற்கு உட்பட்டிருந்தாலும் பொருள்நிலையில் மாற்றமடையவில்லை என்பதும் சுட்டத்தக்கதாகும். புலங்கு பொருள்களில் அகப்பை, அடுப்பு, உலக்கை, குத்தி, சுலகு, தட்டி, தடி, தாம்பு, திருகு, துடுப்பு, தூக்கு, தூம்பு, தோண்டி, நாளி, நுகம், படப்பு, பரி, முரம், மேலி போன்று பல சொற்கள் இருக்கின்றன. நான் இங்கு பட்டியலிட்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு சொற்களும் எந்தெந்த இலக்கியத்தில் எந்தெந்த பாடல் வரிகளில் அடிகளில் வந்திருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நேரம் கருதி அந்த இதில் நம்முடைய நூலில் இருக்கிறதை பார்த்துக் கொள்ளவும். போன்றவை புலங்குபொருள் சொற்களாக சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. இன்றைய மக்கள் பேச்சு வழக்கிலும் இருக்கின்றன. இலக்கியம் சமூகத்தின் பிரதி என்னும் நிலையில் சிற்றூர் மக்களின் பேச்சு வழக்கு மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்களில் இடம்பெறும் சொற்கள் ஏற்றிலக்கியவாதிகளால் தமது படைப்புகளில் பயன்படுத்தியிருக்கலாம் எனவும் கருத இடம் உண்டு. சான்றோர் செயல்கள் மரபு வழி வந்த வாய்மொழி பாடல்களை என்கிறார் கைலாசபதி. இது இங்கு ஒப்புநோக்கத்தக்கது. மக்கட்பெயர்கள் பெயர் மனிதனை பலவாறு அடையாளப்படுத்தும் குறியீடாகும். குழந்தைகளுக்கு குலதெய்வ கோயில்களில் குலதெய்வ பெயர்களை வைப்பதை நாம் அறியலாம். அரசியல் தலைவர்கள், திரைப்பட நடிகர்கள் மற்றும் விருப்பமானர்களின் பெயர்களை சுட்டுதல் பிற்கால வழக்காகும். சிவகங்கை மாவட்ட சிற்றூர்களில் சங்க இலக்கியங்களில் காணப்படும் பல பெயர் சொற்கள் இருக்கின்றன. இருளி, சடையன், தனம், கிழவன் போன்ற சொற்கள் அகநானூறு, புறநானூறு, குறுந்தகை, நட்டினை போன்ற பல இலக்கியங்களில் இருக்கின்றன. இடப்பெயர்கள் நாட்டுப்புற மக்களின் வசிப்பிட பெயர்கள், நிலப்பெயர்களில் சங்ககால பெயர்களை குறிக்கும் சொற்கள் பல இப்பகுதி மக்களுடைய வழக்கில் இருக்கின்றன. இடப்பெயர்களில் நிலப்பெயர்களில் நவீன முறைகள் பின்பற்றப்படினும் சிற்றூர் மரபு சார்ந்த மக்கள் வழக்கில் காணலாகும் இடங்கள் பெயர்கள் பல சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. எக்கர், ஏந்தல், செய், தாவு, திட்டை, திண்ணை, மேடு, வயல் போன்ற பல சொற்கள் அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, நற்றினை, பரிபாடல், பட்டினப்பாலை போன்ற பல இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்கள் இன்றும் அப்பகுதி மக்களுடைய பேச்சு வழக்கிலும் இருப்பதை அறிய முடிகிறது. இச்சொற்கள் அன்றி சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கின்ற பல சொற்கள் இப்பகுதி மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கின்றன. கட்டுரையின் பக்க வரையறை கருதி அவற்றை நான் இங்கு சுட்டவில்லை. இங்கு சுட்டப்பட்டிருக்கும் சொற்கள் சிற்றூர் மக்களின் பேச்சு வழக்கிலிருந்து புலவர்களால் சங்க இலக்கியங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டனவா அல்லது புலவர் பெருமக்களால் ஏற்றில் எழுதப்பெற்று பின் சிற்றூர் மக்களின் பேச்சு வழக்கில் புகுந்தனவா என்னும் வினாக்கள் எழுகின்றன. பேச்சு வழக்கில் இருந்த எழுத்து வடிவத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
பேச்சு வழக்கு தமிழ் ஏற்று வழக்கம் அடையும் பொழுது சிறிதளவே வேறுபட்டிருத்தல் வேண்டும். அதாவது பேச்சு தமிழ் எழுதப்படும் போது திருத்தியே எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். ஏற்று வழக்கு தமிழும் பேச்சு வழக்கு தமிழும் என்றும் ஒன்றாக இருந்ததில்லை. எனவே ஏற்று தமிழ் தான் இருந்தவாறே என்றும் பேசப்படவில்லை. இப்பொழுது பண்டைய நூல்களில் காணப்படுகின்றபடியே அக்காலத்து சாமானிய சனங்களும் பேசினார்கள் என்பது பொருந்தாது என்கிறார் பரிதிமார் கலைஞர். பேச்சு மொழி வழக்கிலிருந்து இலக்கிய வழக்கு மொழிநடை தோன்றுதல் உண்டு. புலவர்கள் மக்கள் வழக்கு சொற்களை இலக்கியப்படுத்தும் பொழுது அவரவர் நடைக்கு தகுந்தவாறு அமைத்துக் கொள்ளுதல் இயல்பானதாகும். சங்க சான்றோர் செயல்கள் தொடக்கத்தில் வாய்மொழி வாயிலாக பிறந்து வளர்ந்து நடந்திருத்தல் வேண்டும் என்பது பல காரணங்களால் உறுதிப்படுகின்றது. சான்றோர் செயல்களில் பாடல்களை குறிக்கும் போதெல்லாம் அவை வாயால் பாடப்படுவனாக அன்று எழுதப்படுவனாக குறிப்பிடப்படாமை முதற்கண் அவதானிக்கத்தக்கது என்கிறார் கைலாசபதி. தமிழில் நயமான பண்பட்ட இலக்கிய நடையுள்ள மொழி அமைப்பு உண்டு. அது வட்டார மற்றும் உள்ளூர் நடையிலிருந்து வேறுபட்டது என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது. நாட்டுப்புற இலக்கியங்கள் ஆசிரியர் அல்லாத இலக்கியங்கள். அவை தலைமுறையாக வாய்மொழியாக பேசப்பட்டும் கேட்கப்பட்டும் பின் கூறப்பட்டும் வருபவை. இந்திய நிலையில் தமிழில் மிக முக்கியமான சிறப்புகள் யாவையெனின் தொன்மையான இலக்கியங்களை கொண்டுள்ளமை மாத்திரமல்லாமல் அது இன்றும் வழக்கு மொழியாக உள்ளமையும் கவனிக்கத்தக்கது என்கிறார் சிவத்தம்பி. இவ்வகை இலக்கியங்களிலும் இச்சொற்கள் வழக்கில் உள்ளன. வாய்மொழி இலக்கிய மரபு வழி வரும் பாடுநரால் பேணி வளர்க்கப்படுவது ஒன்று. அது காலத்தை ஒட்டிய சிற்சில மாற்றங்களுடன் பெரும்பாலும் மரபு நெறி பெறலாது வாய்மொழி இலக்கியம் பண்டு தொட்டு வளர்ந்து வந்த ஒன்று என்பதும் பண்டு படுனர் ஒப்ப என்று பெருந்தலை சாத்தனின் சொற்களில் புலப்படும் என்கிறார் கைலாசபதி. சங்கத்தமிழ் சொற்கள் ஏட்டிலக்கியங்கள் மட்டுமல்லாது மக்கள் பேச்சு வழக்கில் இருப்பது அதன் தொடர்ச்சி மற்றும் தொன்மைக்கு சான்றாகும். பேச்சு மொழியும் வாய்மொழி இலக்கியங்களும் எழுத்து மொழிக்கும் ஏட்டிலக்கியங்களுக்கும் முந்தியவை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் சங்க புலவர்கள் தம் கால மக்கள் வழக்கிலிருந்துதான் பல சொற்களை தமது இலக்கியங்களில் எடுத்தாண்டிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. இயற்களம் பாடுதல் பொற்களம் பாடுதல் என்னும் முறைமைகள் இருந்தமைக்கான குறிப்புகள் உள்ளன. புலவர்களால் பாட கேட்டு சிற்றூர் மக்கள் சொற்களை உயர்ந்தோர் வழக்கென கடைபிடித்தார்களா என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. சங்க இலக்கியங்களை கற்றோரை போல இவ்விலக்கியங்களை கற்க வாய்ப்பில்லாத சிற்றூர் மக்களும் இச்சொற்களை பயன்பாட்டில் இன்றளவும் வைத்திருப்பதால் செந்தமிழ் சொற்கள் கல்லாதோர் கற்றோர் இருவிடமும் நிலைபேறு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. இங்கு சுட்டப்பட்டிருக்கும் சொற்கள் ஏட்டிலக்கியம் கற்காத சிற்றூர் மக்களின் வழக்கு சொற்களில் இருந்து சங்க புலவர்களால் கையாளப்பட்டவை என்பதும் அவை வாய்மொழி மற்றும் ஏட்டிலக்கியம் என்னும் இரு நிலைகளிலும் பலகாலமாக மக்களால் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதும் பெறப்படுகின்றன. எனவே புலவர்கள் சங்க இலக்கியங்களில் கையாண்டிருக்கக்கூடிய சொற்கள் பல சிற்றூர் மக்களின் சொற்கள் என்பது என்னுடைய கருத்தாகும். மக்கள் தான் இதுல வியப்பு ஒன்றும் இல்லையே. இல்ல வியப்பு இல்ல. 2000 வருஷத்துக்கு முந்தின இலக்கியங்களுடைய சொற்கள் இன்றைக்கு கூட கிராம மக்கள் நாட்டுப்புற மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? படிச்சவங்க நம்மகிட்ட இருக்கலாம், அவங்ககிட்ட எப்படி இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? படிச்சு கொண்டுதான் இருக்குன்ற அவசியம் இல்ல. சரிங்க ஐயா, இந்த வட்டார வழக்கு சொற்கள் நம்ம பூமி இது நமக்கே சொந்தமானது. தமிழ் இலக்கியங்கள் நமக்கே சொந்தமானது. இப்ப கேள்வி கேளுங்க. அதாவது இங்க இருந்து அங்க போனதா அங்க இருந்து இங்கே வந்ததான்றதே ஐயம். அதுக்கு உங்கள்ட்ட தான் தரவுகள் இருக்கா? வியப்பு ஒன்றும் இல்லையே. நாட்டுப்புற மக்கள்கிட்ட இந்த ஏற்றிலக்கியத்துக்கு போச்சா அங்க இருந்து இங்கே வந்ததா? சொல்ல நீங்க சொல்லுங்க. வழக்குல இருக்கு வட்டார வழக்கு சொற்கு தான் இல்லைங்க சொல்லல ஐயா. வட்டார வழக்கு பேச்சு வழக்கம் தான் ஏட்டு இலக்கியது போயிருக்கு. இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேங்க. அப்பனா விட்டுங்க, அங்க இருந்து இங்க போயிருக்கு. இது மற்ற இலக்கியங்களோட இல்ல மற்ற மாவட்டங்களோட இப்ப நம்ம சொற்கள் அங்க இருக்குன்னு சொல்லி அங்க இந்த சொற்கள் இங்க இருக்குன்னு சொன்னா சிறப்பா இருக்குமே நான் எதிர்பார்க்கிறேன்.